அது வந்து ஒரு யூஎஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி காக்னிஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அந்த டெவின் ஏஐ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் புதுசாக இந்த டூலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சஜஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸோ அதனால வந்து டெவலப்பர்ஸ்க்கு வேலை இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இனி எல்லாம் ஏஐ தொழில்நுட்பமே என்று ஆகிவிட்ட நிலையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களிலும் நுழைய தொடங்கியது ஏஐ தொழில்நுட்பம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. திஸ் இஸ் ரமேஷ் குமார். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டெவின் ஏஐ அப்படின்னா என்ன, ஸோ டெவின் ஏஐயோடைய யூசேஜ் என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் மெயினாக வந்து டெவின் ஏஐயோட ஸ்கோப் என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே வந்து ஸோ டெவின் ஏஐ அப்படின்றது ஒரு புது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு ஐடி டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து வேலை போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேனிக் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி வீடியோ தான் இந்த கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெவின் ஏஐ அப்படின்றது வந்து ஒரு யூஎஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி காக்னிஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அந்த டெவின் ஏஐ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்றத நீ டிசைட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெவின் ஏஐ என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு கோடை டெவலப் பண்ணி அந்த கோடை டெப்ளாய் பண்ணி ஒரு சர்வரில் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டிஸுமே அந்த டெவின் ஏஐ பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த டெவலப் பண்ணவங்க வந்து அதை பற்றின சஜஷன் சொல்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப காம்படிட்டராக இருக்கிற இப்போ நம்ம கூகுளுடைய ஜெமினி ஏஐ ஆர் சம்திங் இப்போ சாட் ஜிபிடி ஓப்பன் ஏபிஐ உடைய சாட் ஜிபிடிஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஐ டூல் கரெக்டா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டூல். இந்த டூலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சஜஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு கோட் இஷ்யூஸ் இருக்கு, நமக்கு ஏதாவது கோட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டூல் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர், சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ்டானே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் தெரியும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோடை வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ற கோடை வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த கோடை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும், அந்த கோடை எப்படி ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத வந்து ஆஸ் அ டெவலப்பர் நம்ம தான் போயிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ண சாட் ஜிபிடியா இருக்கட்டும் இல்லை கூகுள்ஸோடைய ஜெமினியா இருக்கட்டும், இந்த ஏஐ டூல் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா தே வில் கிவ் த சஜஷன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு தேவைப்படுது, இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் கோடு தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து அந்த கோடை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கோடாக இருக்கட்டும், ரொம்ப ஈஸியான கோடாக இருக்கட்டும், அவங்க வந்து நமக்கு சஜஷன் கொடுப்பாங்க. அந்த கோடை எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிப்போம். ஸோ ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் நம்ம ஆல்ரெடி கோடிங் நாலேஜ் இருக்கிறனால நம்மளால ஈஸியாக அந்த கோடை எடுத்து நம்மளால நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் ஸ்டில் ஒரு டெவலப்பரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சாட் ஜிபிடியோ ஓப்பன் ஏபிஐ அந்த ஜெமினி அப்படிலாம் கிடையாது. பட் இப்போ வந்து டிஃபால்ட்டாக நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இது வெறும் கோட் மட்டும் பண்ணாது, எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை ஃபிக்ஸும் இதே பண்ணும். இதுவே அந்த எரரை டீபக் பண்ணி அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணி டெப்ளாய் பண்ற வரைக்கும் கம்ப்ளீட் ஆக்டிவிட்டிஸை வந்து இந்த டெவின் ஏஐ பார்த்துக்கும் அப்படின்றது தான் அவங்க வந்து நமக்கு சொல்றது. ஸோ அதனால வந்து நிறைய பேருடைய ஒரே என்ன அப்படின்னா ஓகே அப்போ நம்ம டெவலப்பருக்கு இனிமேல் வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்றோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிஃபோர் 10 to 15 இயர்ஸ் போங்க. ஸோ நார்மலாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் உள்ள வர்றப்ப ஒரு மார்க்கெட்டுக்குள்ள கம்ப்யூட்டர் வர்றப்ப வந்து ஸோ ஹியூமனோட ஒர்க்கை வந்து கம்ப்யூட்டரே பார்த்துக்குது, அதனால இனிமேல் ஹியூமன்ஸ்க்கு பெருசாக வேலை இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஸோ பட் ஆனால் லாஜிக்கலாக எடுத்துக்கிறப்ப ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஆஸ் அ ஹியூமன் நம்ம தான் போய் கோட் பண்ணுவோம். ஸோ நம்ம தான் வந்து கம்ப்ளீட்டாக கோட் பண்ணி நம்ம தான் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 பேர் பண்ற வேலையை வந்து அந்த கம்ப்யூட்டர் பண்ணுன்ற மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்ல வந்து கொண்டு வந்திருப்போம். பட் ஸ்டில் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் வேர்ல்டு வந்து எவாலுவேட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு டைப் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ நானே ஒரு வந்து ஒரு டெவலப்பரா உள்ள வர்றப்ப அப்ப வந்து நோட் பேட் எடிட்டர் டூல் தான் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ நோட் பேட் இருக்கும், நோட் பேட்ல தான் போய் கோட் எழுதுற மாதிரி இருக்கும். பிளஸ் அதுக்கப்புறம் அந்த கோடை டெவலப் பண்ண பின்னாடி அந்த கோடை கம்பைல் பண்றதுக்கோ ரன் பண்றதுக்கோ நம்ம ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஜாவா கம்பைலர் யூஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா வந்து ஒரு நோட் பேட் டூல் எடிட்டர் ஏதாவது ஒரு எடிட்டர் டூல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா they are come up with some ID integrated development environment tools, நிறைய டூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு கோடை டெவலப் பண்றதுக்கு எக்லிப்ஸ் ஐடி ஆர் இன்டெலிஜ் ஐடி யூஸ் பண்ணிருக்கலாம், நெட்பீன்ஸ் ஐடி, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் உள்ள கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த கோடை டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய டெஸ்டிங் டூல்ஸ் இருக்கும், கோடை டீபக் பண்றதுக்கு எப்படி பண்றது, இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து டெவலப்பர்ஸ்க்கு வேலை இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம 2 சினாரியோ எடுத்துக்கணும். ஒன்று வந்து இப்போ இன்னும் புதுசா எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெவின் ஏஐ அப்படின்னு வந்திருக்கு, இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஸ்டார்டிங்லவே சொல்ற மெயின் பாயிண்ட் அதுதான். பட் ஸ்டில் அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டெவலப்பர்ஸ் இல்லை அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆஸ் அ சாஃப்ட்வேர்
சாஃப்ட்வேர் டெவலப்பர் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நாட் ஒன்லி டெவலப்பிங் த கோட். ஸோ இப்போ நீங்க ஒரு நாளைக்கு வந்து 8 hours நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 8 hours நீங்க சிஸ்டம் முன்னாடி கோட் அடிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour or 2 hours. ஸோ அதுதான் நம்ம கோட் அடிக்கிற டைமா இருக்கும். ரிமைனிங் டைம் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கான லாஜிக்கல் திங்கிங் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்றது, இதுல இருக்கிற ப்ராப்ளத்தை இதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்குறது அப்படின்றது ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து ஒரு 80% ஆஃப் டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லாஜிக்கலா தான் திங்க் பண்ணுவோம் தவிர ரிமைனிங் ஒரு 20% தான் நம்ம கோட டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஏஐ உள்ள வருது, ஒரு டிவைன் ஏஐ உள்ள வருது, இல்ல சம்திங் இன்னும் புதுசா இன்னும் மார்க்கெட்ல என்ன வந்தாலும் ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் சிம்பிளா ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு ரோபோ உள்ள வருது, ஒரு ஹியூமன் திங்க் பண்ற அளவுக்கு ரோபோக்கு அந்த திங்கிங் இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. சோ நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் யாருக்கு டெவலப் போறோம் அப்படின்னா ஒரு எண்ட் யூசர், ரியல் டைம் யூசர்ஸ்க்கு தான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போறோம். சோ அந்த கிளைண்ட்ஸோட ப்ராப்ளத்தை நம்ம என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்மளால தான் யோசிக்க முடியும். சோ நம்ம யோசிக்கிற அளவுக்கு மிஷின் யோசிக்குமானா கண்டிப்பா பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் ஏஐ கூட போய் காம்படிட் பண்ணக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல நான் அவங்க அந்த ஏஐ பண்ண கோடை விட நான் பெட்டரா பண்றேன், அந்த கோடை விட நான் இன்னும் பெட்டரான சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம போகாம அந்த ஏஐ எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டெவின் ஏஐ அப்படின்றது இட்ஸ் நாட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டெவலப்பர்ஸ். ஸோ ஸ்டில் இப்போ மற்ற ஏஐ இப்போ ரொம்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணிட்டு இருப்போம்னா ஒன்று சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுவோம், இல்ல ஜெமினி இது ஏதாவது ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஸ்டில் இப்போ நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல இப்ப கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களை கேட்டா சொல்லுவாங்க அவங்க கம்பெனில அந்த டூலே யூஸ் பண்ண விட மாட்டாங்க, அந்த டூலே பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ ரீசன் என்ன அப்படின்னா என்னோட கோட் செக்யூரிட்டிக்காக தான், நான் என்னுடைய கோடை எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு பப்ளிக் சைட்ல போடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய கம்பெனிஸ்ல வந்து அந்த ஏஐ டூல் எல்லாமே பிளாக் பண்ணிருப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஓன் ஏஐ டூல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்து சிம்பிள் டர்ம்ஸ் சொன்னோம்னா ஒரு ஏஐ டூல் வந்து ஒரு ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ண சான்ஸே கிடையாது. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணணும் ஆஸ் அ டெவலப்பர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பரா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த மார்க்கெட்டை சஸ்டைன் பண்ணணும் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணீங்க, இல்ல ஒரு கிளவுட் இப்போ ரியல் டைமா எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு கிளவுட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம படிச்சோம் அப்படின்னா ஒரு கிளவுட் என்வரான்மெண்ட்ல எப்படி கோட் டெப்ளாய் பண்றது, எப்படி டெப்ளாய் பண்றது, அந்த கிளவுட் எப்படி மானிட்டரிங் பண்றது, இந்த மாதிரி ஒரு கிளவுடை வச்சு ஒரு ப்ரோக்ராமிங் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் படிச்சீங்க அப்படின்னாலே நீங்க அந்த மார்க்கெட் சஸ்டைன் ஆகலாம். எப்பவுமே மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வெர்ஷன் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும், டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஹியூமன் ஆஸ் எ ஹியூமன் நம்மளும் அப்கிரேட் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை ரீப்ளேஸ் பண்றது எந்த ஏஐ டூல் வந்தாலும் பண்ண முடியாது. ஸோ இமேஜின் இப்போ நீங்க ஒரு 2 சினாரியோ எடுத்துக்கோங்க, ஒரு ஆஸ் எ ஃப்ரெஷர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பருக்கு 99% உங்களுக்கு தெரியும் நம்மளை கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து எந்த ஏஐ டூல் வந்தாலும் பண்ண முடியாது. ஆஸ் எ கிளைண்ட் எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து நம்ம லாஜிக்கலா திங்க் பண்றதா நம்ம மேஜரா ஒர்க் பண்ற ஒர்க்கா இருக்கும் அப்படின்ட்டு. ஆஸ் எ ஃப்ரெஷர்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஒரு கம்பெனிக்குள்ள என்டர் ஆகிறப்ப இப்போ நிறைய பேர் ஏஐ படிச்சா வேலைக்கு போயிடலாம், ஏஐ படிச்சா வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. பிளஸ் இப்போ இந்த ரீசெண்டா 1 week நியூஸ் பார்த்தப்ப வந்து டெவின் ஏஐ அப்படின்றது வந்து இப்போ நீங்க ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் வந்து ஒரு 1 lakh or 80,000 கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. நீங்க படிக்கிற கோடை வந்து ஆல்ரெடி அந்த மிஷினுக்கு நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய வேலையை ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் பண்ணிடுது. அப்ப நீங்க படிச்சதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க ஒன்னு டிசைட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆஸ் எ ஃப்ரெஷர்ஸ் வந்து ஏஐ டூலை யூஸ் பண்ணாதான் தெரியணும் தவிர ஏஐ நீங்க படிக்க வேணாம். அதான் ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த ஏஐ டூலை கிரியேட் பண்றதுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு ஹியூமன் பண்ற வேலையை ஒரு மிஷின் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம அந்த மிஷினை ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற டேட்டா நம்மளுக்கு தேவை. அந்த டேட்டாவை எப்படி ட்ரெயின் பண்றது அப்படின்றது தான் மெயினா நம்மளுக்கு தெரியணும். ஆஸ் அ ஃப்ரெஷர் நீங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜஸ்ட் நெட்லவே போடுங்க, ஒரு கூகுள்ல போயிட்டு ஒரு ஃப்ரெஷர் வந்து ஏஐ படிச்சா நல்லதா, ஸ்கோப் இருக்கா, ஈஸியா ஜாப் கிடைச்சிருமா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 95% ஆஃப் சஜஷன்ஸ் என்னவா இருக்கும்னா நோன் தான் இருக்கும். ஸோ அது ரீசன் என்னவா அப்படின்னா ஸோ ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா ஒரு ஐடிக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ நீங்க எய்தர் இப்போ நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் படிக்கணும், அதை பத்தி ஐடியா எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த டேட்டா நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த டேட்டா நாலேஜ் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனலைஸ் பண்ணவே முடியாது. ஸோ டேட்டா நாலேஜ் அப்படின்றது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்டாக்கை பத்தின எல்லா டீடைல்ஸுமே தெரியும். ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு மார்ஜின் சேல் ஆகும், எவ்வளோ லாஸ் வரும், நெக்ஸ்ட் 5 yearsக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு growth இருக்கும், அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டேட்டா பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் இருக்கும் அவங்களுக்கு. பட் ஸ்டில் அவங்களுக்கு என்ன இருக்கும்னா டேட்டா பத்தின நாலேஜ் மட்டும் தான் இருக்கும், ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்காது. கரெக்டா? ஸோ அப்ப அவங்க
படிக்கலாம். அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்னுடைய ஸ்டாக் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்க போது எவ்வளோ லாஸ் இருக்க போகுது அப்படின்றத அவங்க முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்றதுக்காக தே கேன் லேர்ன் ஏஐ. ஸோ அப்போ ஒரு டேட்டா பத்தின நாலேஜ் இருக்கிறவங்க ஏஐ படிக்கிறது யூஸா இருக்கும். அதே டைம்ல ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா 100% என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு மினிமம் 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் ஒரு ஏஐ டெவலப்பரா உள்ள போக முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா as a freshers நீங்க ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து டெவின் ஏஐ கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங்கும் நீங்க ஏஐ கம்பேர் பண்றப்ப கண்டிப்பா அதுக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது. ஸோ அதுதான் நம்ம நிறைய எவாலுவேஷன் பார்த்துருப்போம். நிறைய ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வர்றப்ப நிறைய அப்கிரேட் நடந்திருந்தாலும் ஸ்டில் ஆஸ் அ டெவலப்பர் நம்ம திங்க் பண்ற மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ண முடியாது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து நீங்க ஃப்ரெஷரா இருக்கிறப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும். இதை ஜாவா, .NET, பைத்தான் இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு நீங்க ஒரு ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கும். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஏஐ டூலை யூஸ் பண்ண தெரிஞ்சா பெட்டர். இப்போ நான் சொன்ன மாதிரி ChatGPT ஆர் ஜெமினி இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல் இருக்கு. அந்த டூலை யூஸ் பண்ணி நமக்கு வந்து எப்படி அது ஒர்க் பண்ணுது, நம்ம ஒரு ப்ராப்ளம் கேட்டோம்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன கொடுக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ ரியல் டைமா ஒர்க் பண்றவங்களுக்கு ChatGPT பத்தி ஐடியா கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நீ ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துட்டு போயிட்டு இந்த ChatGPT கொடுத்த அப்படின்னா அது ஒரு புது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ப்ராப்ளத்துக்கான 100% சொல்யூஷன் கண்டிப்பா ChatGPT கொடுக்காது. ஸோ நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து அது கொடுக்காம நம்மளை கன்ஃபியூஸ் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தவிர ப்ராப்பரான சொல்யூஷன்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால வந்து நம்ம ப்ராப்பரா ஏஐ டூலை யூஸ் பண்ணதான் தெரியணும் தவிர அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்னா அந்த கோடை எடுப்பாங்க, அந்த கோடுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்காது. அட்லீஸ்ட் அந்த கோடை வச்சு அவங்க எப்படியாவது அந்த கோடை வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெஷரா போயிட்டு அந்த கோடு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கோடை அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும். ஒன்ஸ் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஐ டூலை யூஸ் பண்ண கத்துக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க போறீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து இப்போ வேற ஏதாவது புது ஏஐ டூல் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் எல்லா கோடு டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ணி மானிட்டர் பண்ற வரைக்கும் இப்போ ஆல்ரெடி டெவின் ஏஐ வந்துருச்சா. ஸோ இதுக்கப்புறமா வேற ஏதாவது இன்னும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு மார்க்கெட்ல ஏஐ டூல் எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். பட் எல்லாத்தையுமே நமக்கு ஸ்டாண்டர்ட் பேஸ் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஃப்ரெஷரா இருந்தா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னாலும் இருக்கலாம். .NET, ஜாவா, பைத்தான் என்ன லாங்குவேஜ்னாலும் படிச்சுக்கோங்க. அதை வச்சு ஒரு ஃப்ரேம் ஒர்க் படிச்சுக்கோங்க. இதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஏஐ படிக்கணும்ன்றது மேண்டேட்டரி கிடையாது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதோடைய அட்வான்ஸ் என்ன எய்தர் கிளவுட் கூட நம்ம எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, டெப்ளாய்மெண்ட்ல எப்படி ஒர்க் பண்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இந்த மாதிரி இருந்தா பெட்டர். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2 சினாரியோ நமக்கு தேவை. டெவின் ஏஐ வந்து இட்ஸ் நாட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஒரு டெவலப்பர்ஸ். ஸோ டெவின் ஏஐ அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், புதுசா ஒரு சாஃப்ட்வேர் நம்ம ஒரு இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹியூமன் அப்படின்ற மாதிரி ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹியூமன். தேங்க்யூ.